அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்போஜிஸ் அப்படிங்கிற ஆப் மூலமாக எப்படி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது, ப்ராடக்ட் வேலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு எப்படி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக இந்த அப்போஜிஸ் ஆப்பை எப்படி நம்ம ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணி ப்ராடக்ட் வேலெட்டில் அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தா இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஐடி பாஸ்வேர்டு போட்டு அப்போஜிஸ் ஆப் லாகின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் மை பேனல் டேஷ்போர்டு இப்படி தான் விசிபிளாக இருக்கும். ஸ்டெப் 1, நம்ம ப்ராடக்ட் வேலெட் இருக்கக்கூடிய பர்ச்சேஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டால் போதும். அதில் என்னென்ன ப்ராடக்ட் எல்லாமே நமக்கு ஆர்டர் போடுறதுக்கு எலிஜிபிளோ அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் காமிக்கும். ஸ்டெப் 2, செலக்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? நான் இப்போது அப்போஜிஸ் டிடர்ஜென்ட் லிக்விட் ப்ராடக்ட் நான் ஆர்டர் போட போகிறேன். எனக்கு அந்த ப்ராடக்ட் நான் செலக்ட் பண்ணியாச்சு. ஸ்டெப் 2, ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதை நான் இந்த இடத்துல நான் ஆட் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஒரு ப்ராடக்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டெப் 3 பை நவ் கொடுக்கணும். பை நவ் கொடுத்ததுக்கப்புறம் அண்ட் தென் கண்டினியூ டு ஷிப்பிங். ஓகேங்களா? கீழே அப்போஜிஸ் டிஸ்கவுண்ட் கூப்பன் அப்படின்னு இருக்கும், அதை கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? கண்டினியூ டு ஷிப்பிங் அந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துடணும். ஸ்டெப் 4 அட்ரஸ். ஓகேங்களா? புது அட்ரஸ் கொடுக்குறதுனா கூட ஆட் நியூ அட்ரஸ் அப்படிங்கிற அந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி கொடுத்த அட்ரஸே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கண்டினியூ டு டெலிவரி இன்ஃபோ. ஓகேங்களா? தென் ஹோம் டெலிவரி அது நான் செலக்ட் பண்ணிவிட்டு தென் கண்டினியூ டு பேமெண்ட். ஸ்டெப் 5 கண்டினியூ டு பேமெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோடய ப்ராடக்ட் வேலெட் அமௌண்ட் இங்கே காமிச்சிடும். தென் பே அண்ட் கண்டினியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி செக் பாக்ஸ் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு பே அண்ட் கண்டினியூ அப்படியே நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பேமெண்ட் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஒரு டிக் சிம்பிள் வந்துடும். தென் ஸ்டெப் 6 ஆர்டர் கோட். ஆர்டர் கோடை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? தென் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறது கீழே டோட்டல் அமௌண்ட் 360 அப்படிங்கிறது காமிக்கும். ரைட். இப்போது இன்னொரு போனஸ் பாயிண்ட்டாக இப்போது இன்கேஸ் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலை, இல்லை பேக் எதாவது தெரியாமல் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆர்டர் ஹிஸ்ட்ரி எப்படி பார்க்குறது? ஓகேங்களா? அப்படின்னா மை பேனல் கொடுத்துட்டு இங்கே நான் பேக்கில் வரேன். இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போ எவ்வளோ அமௌண்ட் எனக்கு எடுத்தாச்சு அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 535 ரூபா இருந்துச்சு, இப்போ 175 ரூபா. 370 ரூபா மைனஸ் ஆகிடும். ஓகேங்களா? ரைட். அடுத்ததாக மெனுக்குள்ளே போயிட்டு ஸ்டெப் 8 ஆர்டர் ஹிஸ்ட்ரி நம்ம செக் பண்ணுறோம். பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் எவ்வளோ ஆர்டர் போட்டிருக்கோம், எவ்வளோ பெண்டிங் இருக்குது அதெல்லாம் காமிக்கும். 360 ருபீஸ் இப்போ நான் ஆர்டர் போட்ட வேல்யூ. அடுத்ததாக ரைட்டில் நான் அப்படியே ஸ்வைப் பண்ணி லாஸ்ட் ஆப்ஷன் வந்தேன்னா ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆர்டர் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? அதை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஆர்டர் சம்மரி எனக்கு விசிபிள் ஆகிடுது. ஓகேங்களா? ரைட். இதில் நம்ம அந்த கரெக்டான அமௌண்ட் ஷோ ஆகுதுன்னு செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸ்டெப் 10 என்னென்னா இன்வாய்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேம் ஆப்ஷன்ஸுக்கு 3 டாட்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் இன்வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்வாய்ஸ் டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? ரைட். இப்போது அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த ஆர்டர் கோட் எடுத்ததுக்கப்புறம் ஓகேங்களா அப்போஜிஸ் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரியிலேருந்து உங்களுக்கு கால் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? அப்படி இல்லைனா கம்பெனியுடைய கஸ்டமர் கேர் நம்பர். ஓகேங்களா? 9943999319 இதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், கமெண்ட்ஸ்லேயும் முடிஞ்சால் கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த நம்பருக்கு நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் ஆர்டர் கோட் ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ப்ராடக்ட் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் இந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் எப்படி அப்ளை பண்ணுறது, அது என்ன பர்பஸ், அது யாருக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் தென் கேஷ் வேலெட் அப்படிங்கிறத எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் எவ்ரி ஒன்.